இப்போ கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். 12ஆம் அதிகாரம் பாருங்க, மெதுவா ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன் பாருங்க. இப்பதான் கர்த்தர் ஆபிரகாமை சந்திச்சு சொல்றாரு, இப்படி இந்த பூமியில இருக்கும்போது யாருக்குமே ஜீவன் உள்ள தேவனை தெரியல. அவன் ரேசிசம் ஆயிடுச்சு, அவன் ஏன் வேணும்ன்றான், அவன் ஏன் ஜாதின்றான், பிரிவினை உண்டாகி ஒருத்தன் கையில இருந்த ஒருத்தன் பிடுங்கி சாப்பிட்டு உலகமே சீரழிஞ்சு இருக்கும்போது கர்த்தர் ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு. ஆபிராம் என்ற ஒரு மனுஷனை அழைச்சி அவனை சொல்றாரு, உன்னை ஆசிர்வதித்து உனக்குள்ள எல்லா உலகத்துல எல்லா மக்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன். ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு பாரு, அவனுக்கு நேரம் அந்த ஆசீர்வாதத்தை பேசுறாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அந்த வார்த்தையை எதுதான் நம்ம இந்த பழைய ஏற்பாடுல படிச்சோம். இந்த வார்த்தையை தான் கலாத்தியர் நிருபத்தில் நம்ம படிச்சோம். இந்த கலாத்தியர் நிருபத்தில் என்ன படிக்கிறோம்னா, இயேசு சாபமாகி இந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு எனக்கு வரணும். அப்போ இன்னைக்கு கவனி, எப்படி கனெக்ட் பண்ணா ரெண்டு மலையை கர்த்தர் காட்டுறார். ஒன்று ஏபால், இன்னொன்று கெரிசிம். கெரிசிம் மலையில் இருக்கிறது ஆசீர்வாதத்தை பேசி அந்த ஆசீர்வாதத்தை பேசுறார். இது ஏபால் மலையில வந்து பாத்தீங்கன்னா சாபமான வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, அங்கே அதை பேசுகிறார்கள். இப்ப நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம எதோட கனெக்ட் பண்றோம்ன்றதுதான் முக்கியமானது. அதனாலதான் சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். வந்து வார்த்தையை கேட்கறது ரொம்ப முக்கியம். வார்த்தையை ஆபிரகாமுக்கு வார்த்தை சொன்னார், கேட்டு அவன் என்ன பண்ணா? கேட்டு கேட்காத மாதிரி இருந்தானா? கேட்டு என்ன பண்ணா? அப்ப நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, அந்த சுவிசேஷம் சொல்றேன். இயேசு உங்கள் பாவத்தை மட்டுமல்ல உங்க சாபத்தையும் உங்களை விட்டு நீங்களாக்கிட்டார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? கேட்டா மட்டும் போதாது, கேட்டத நல்லா சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அந்த விசுவாசம் இருந்தா நீ கெட்டு போவே மாட்டேன்.